சிம்பிளா, கிரிஸ்பியா ஹோட்டல் ஸ்டைல்ல 3 வகையான தோசை பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசிய வச்சு பண்ண போறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பச்சரிசி, 2 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 7 மணி நேரம் நீங்க ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் அந்த தோசை நல்லா கிரிஸ்பியா வரும். இப்போ மிக்ஸிலயோ இல்லைன்னா கிரைண்டர்லயோ போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி அரைச்சுக்கலாம். இத வந்து அரைச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க 1 வீக் வரைக்குமே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அரிசியும் அரைச்சுட்டு ஒரு பவுல்ல போட்டு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இத வந்து புளிக்க வைக்கணும். அதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகும். ஈனோ, பேக்கிங் சோடாலாம் போட மாட்டோம். இப்படியே நம்ம இட்லி ஊத்திடலாம். இல்லைன்னா தனியா மாவு எடுத்து வச்சு, நம்ம அதில கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு, நம்ம நல்லா கிரிஸ்பியான தோசை இல்லைன்னா ரோஸ்ட் மாதிரி ஊத்திடலாம். ஸோ எண்ணெய் லைட்டா மட்டும் ஊத்துனா போதும். அவ்வளோதான், நமக்கு அந்த நல்ல பேப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா தோசை. மசாலா தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பெருங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லைன்னா நார்மல் உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வேக வைக்கலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்கன்னா, ஃபைனலா கொத்தமல்லி தழை அவ்வளோதான். அதே மாவுல நம்ம வந்து தோசை ஊத்திட்டு, இதுக்கு மேல அந்த மிளகாய் சட்னி போட்டுரும். மிளகா, பூண்டு, வெங்காயம் அவ்வளோதான். கறிவேப்பிலைனாலும் நீங்க போட்டுக்கலாம். நல்லா வந்து அரைச்சிட்டு வதக்குனீங்கன்னா ரெடி ஆயிடும். மேல மசாலா. நீங்க பன்னீர், அதுக்கப்புறம் எந்த மசாலா வேணாலும் வைக்கலாம். இதுவும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு சீஸ் தோசை. இத வந்து நல்லா தின்னா ஊத்துனதுக்கப்புறமா, இதுக்கு மேல நான் கேப்சிகம் வந்து தின்னா கட் பண்ணது. வேணும்னா ஆனியன் கூட போட்டுக்கலாம். இதில வந்து சீசனிங் எது வேணாலும் போடலாம். பீஸா சீசனிங். உப்பு லைட்டா தூவிட்டு, சாஸ் வந்து போட்டுக்கங்க. சில்லி சாஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/2 கப்பு சீஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே ரெடி ஆயிடுச்சு.